வெள்ளிக்கிழமைக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோகிணி போய் கிருஷ்ணை பார்க்குறாங்க. கிருஷ்ண ரோகிணிகிட்ட சொல்கிறான், அம்மா இன்றைக்கி கட்டை பிரிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். நான் கட்டை பிரிச்சதுக்கப்புறம் உங்கள் முகத்தை தான் முதல்ல பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே ரோகிணி நீ கவலைப்படாத கிருஷ்ணா, கண்டிப்பாக அங்கே வர அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரிம்மா நான் வெளியே போகிறேன், ரொம்ப நேரம் உள்ளே இருந்தால் என் சந்தேகம் வரும் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாங்க. விஜயா வந்து ரோகிணி கிட்ட பேசுகிறாங்க, என்ன அவங்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணியும் ஆமாம் ரெடி ஆகிட்டாங்க பொழுது கிளம்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இன்னையோடு இவங்க தொல்லை முடியட்டும், இனிமேலாவது நீயும் மனுஜன் அந்த ரூமில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரோகிணியுடைய அம்மாவும் கிருஷ்ண வெளியே வராங்க. நாங்கள் கிளம்புறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரொம்ப நல்லதாக போச்சு, மறுபடியும் இந்த வீட்டுக்கு எக்காரணத்தை கொண்டு வந்துடாதீங்க அப்படின்ட்டு அவங்கள மூஞ்சிலாட்சி பேசுகிறாங்க. இது ஒன்றும் ஆசிரமோ மடமோ கிடையாது, வரவங்களுக்கெல்லாம் வச்சு சாப்பாடு போடுறதுக்கு அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசுகிறாங்க. அந்த முத்துவுக்கு மீனாவுக்கு வேறு வேலையே கிடையாது, ரோட்டில் போகிற வரவங்களாம் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிடறான். உங்களால் என்னுடைய மகனும் மருமகன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் கிருஷ் ரோகிணியை பார்த்து அம்மான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரோகிணி அம்மாவும் ரொம்ப ஷாக்காராங்க. உடனே ரோகிணியோட அம்மா கிருஷ்ணோட வாய மூடிட்டாங்க. விஜயா கொஞ்சம் சந்தேகமாக கிருஷ்ணா பார்க்குறாங்க. உடனே விஜயா ரோகிணி கேட்குறாங்க, என்ன ரோகிணி கிருஷ்ண ஒன்றை பார்த்து அம்மான்னு சொல்கிறா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணிக்கு என்ன படுறது தெரியல, அவங்களே திருத்த முடிக்கிறாங்க. உடனே விஜயா யாரோட அம்மான்னு கூப்பிட்ற அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ரோகிணி அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா அவன் ஏதோ நான் பார்த்துல ரோகிணியை பார்த்து தெரியாம அம்மான்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு சொல்லி சமாளிச்சுறாங்க. ஆனாலும் விஜயா ரோகிணியும் கிருஷ்ணியும் கொஞ்சம் சந்தேகமாக பார்க்குறாங்க.